ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். அநேக காரியங்களை குறித்து நாம் கலங்குகிறவர்களாக இருக்கிறோம். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு கலக்கம், இப்படி ஒரு திகில் கடந்து வருகிறது? மனதிற்குள்ளாய் ஒரு கலக்கம் இருந்து கொண்டே இருக்கிறதே, பயம் என்னை ஆட்கொண்டு இருக்கிறதே என்று சொல்லி நீங்கள் கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் மாத்திரம் எவ்வளவு நாட்கள் இப்படி பயந்து பயந்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, கலங்கி கொண்டிருக்கிறேன். பொழுது விடிந்தால் என்ன நடக்குமோ என்று சொல்லி எனக்குள்ளாய் ஒரு பயம் கடந்து வருகிறது ஆண்டவரே என்று சொல்லி கூட நீங்கள் காணப்படலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, மகனே மகளே, நீ கலங்குகிற காரியத்திலே அற்புதம் நடக்கப் போகிறது. எந்த காரியத்தை குறித்து நீ கலங்குகிறாயோ, எந்த காரியத்தை குறித்து நீ பயப்படுகிறாயோ, அந்த காரியத்திலே ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. உபாகமம் 1:29. அப்பொழுது நான் உங்களை நோக்கி, நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள். நீங்கள் கலங்காமலும் நீங்கள் பயப்படாமலும் இருங்கள். இந்த பட்டணம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது, வானலாக உயர்ந்து இருக்கிறதே, இதற்குள்ளாய் நாம் எப்படி கடந்து செல்வோம் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏனோக்கின் புத்திரரையெல்லாம் அங்கே பார்த்தா அவங்களாம் எவ்வளோ பெருசாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு கலக்கமும் பயமும் திகிலும் அவர்களுக்காய் ஆட்கொண்டது. அந்த வேளையில் நீங்கள் அவங்களுக்கு பயப்படவும் கலங்காமலும் இருங்க அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. அங்கே சொல்கிறாங்க, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமந்து கொண்டு வருகிறது போல் உங்களை சுமந்து கொண்டு வந்தார். பகலில் மேக ஸ்தம்பத்தினாலும் இரவில் அக்னி ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்தினதை நீங்கள் மறந்து போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அங்கு கேட்கப்படுகிறது. ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, எத்தனை போராட்டங்கள் மத்தியில், மரண கட்டுகள் மத்தியில் உன்னை அவர் தூக்கி சுமந்து கொண்டு வந்திருக்கிறாரே. இந்த அற்ப காரியத்தை குறித்து நீ ஏன் பயப்படுகிறாய்? ஏன் கலங்குகிறாய்? இந்த நாளில் உன்னை விட அந்த பிரச்சனை பெரிதாய் உனக்கு தோன்றலாம். ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் உன் கூட இருக்கிறபடியினாலே உன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்யும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார். கோலியத்தை பொறுத்து பார்க்கும்போது அவன் சொல்லுகிற வார்த்தை அங்கு இஸ்ரவேல் ஜனங்களை பாதித்ததாய் காணப்பட்டது. அந்த இடத்துல பார்க்குறோம், கோலியாத் ஒரு பயங்கரமான ஒரு ராட்சசனை போல அவன் காணப்பட்டான். அவன் காணப்பட்டது நிமித்தம் அவன் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்தவர்களாய் காணப்பட்டாங்க. அவன் எழும்பி வந்துட்டாலே இவங்க பின்னாடி ஓடுறவங்களா காணப்பட்டாங்க. அந்த வார்த்தை அவர்களை கலங்கடிக்கப்பட்டதா இருந்துச்சு. ஆனால் அந்த குட்டி தாவீது ஒரு கூழாங்கல்னால அவனிச்சான் முறியடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த ஜெபங்கிற கூழாங்கல் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்தது. அவன் சொல்கிறான், நீ என்ன கல்லோட என்கிட்ட வந்திருக்கியே, நான் என்ன நாயா அப்படின்னு சொல்லி கூட அவன் கேட்குறான். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அவனை பார்த்த உடனே அவ்வளோ கலக்கம், அவ்வளோ திகில். அது போல தான் இந்த இடத்திலும் இஸ்ரவேல் ஜனங்கள் பயப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் அற்புதம் செய்கிறவராய், அவர்களை சரியான பாதையிலே வழிநடத்துகிறவராய் இருக்கிறார் என்பதை அவர்கள் அறியாது இருந்தார்கள். தாங்கள் போகும் வழி என்னதென்று சொல்லி அறியாதபடியினாலே அவர்கள் கலங்கடிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு நீங்களும் நான் போகிற பாதை சரியா தவறா என்று சொல்லி நீங்களும் கலக்கத்தோடு காணப்படலாம். ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறாரு, நான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கலங்குகிற காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்து நான் உன்னை கனப்படுத்த போகிறேன், பயப்படாத, நீ பெரிய காரியங்களை நீ காண்பாய் என்று சொல்லுகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளில் உங்களுடைய பிரசன்னத்தின் ஆளுகையினால், உங்களுடைய அன்பின் ஆளுகையினால் உங்களுடைய பிள்ளைகளை நிரப்பி நீங்கள் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, மற்றவருடைய வார்த்தையினால் உங்கள் கலங்கடிக்கப்பட்டு இருக்கலாம்.
அல்லது குடும்பத்தினரால் இவர்கள் கலங்கடிக்கப்பட்டிருக்கலாம், தொழிலில் கலங்கடிக்கப்பட்டிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இவர்கள் கலங்குகிற காரியத்தில் நீர் அற்புதத்தை செய்து அவர்களை கனப்படுத்த போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். நாம் நேற்று விலகுவதும் உன்னை கைவிடுவதும் என்று சொன்ன வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.